நம்முடைய சிறப்பு விருந்தினர் அந்த சொய் சொய் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம எஞ்சி உட்கார்ந்துருவோம். கையளவு நெஞ்சத்திலே புகழ் பாடகி பாடகர் மகிழினி மணிமாறன் அவர்களை மீண்டும் ஒருமுறை திணை அமெரிக்கா சார்பிலும் இங்கு இணைந்திருக்கும் அத்தனை நல்ல தமிழ் நெஞ்சங்களின் சார்பிலும் வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. மக்கள் இசை கலைஞர், திரை இசை பாடகர் நம் மகிழினி அவர்கள் பாடுவதையே அவர்களுடைய பிரதானமா வாழ்க்கையினுடைய முக்கிய அம்சமாக வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் பாடல் இவருடைய தனித்த அடையாளமாக இருந்தாலும் சரி, வேறு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாட்டுப்புற கலை வடிவங்களான பறை இசை ஆட்டம் உள்ளிட்ட பல ஆட்டக்கலைகளிலும் நாடக வடிவங்களிலும் இவர் மிகவும் தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார். ஆழ்ந்த பயிற்சியும் நீண்ட அனுபவம், அதாவது இவருடைய கலை வடிவங்கள்னு எடுத்துக்கிட்டாலே அதை பத்தி தனித்தனியா நிகழ்வு வைக்கலாம். அவ்வளவு பெருமைக்குரியவர், பன்முக திறன் கொண்ட இசை கலைஞர்னு இவரை நம்ம கொண்டாடலாம். முதல் திரைப்பட பாடலை தமிழிலும் தெலுங்கிலும் பாட வாய்ப்பு கிடைத்தது இவருக்கு. முதல் திரைப்பட பாடலிலேயே தன்னுடைய திறமையை பறைசாற்றியவர், உலக புகழ் அடைந்தவர். இன்னைக்கும் ரொம்ப அவரை பாருங்களேன், அவரை பார்த்தா அவ்வளோ புகழுடைய உச்சிக்கு போய் நான் அப்படிப்பட்டவள் அப்படிலாம் இல்ல. மிகவும் எளிமையாக மக்களுடைய களங்களில் இன்றும் மக்கள் கலைஞராக மக்களோடு மக்களாக கலையாடி வருகிறார். சக கலைஞர்களிடமிருந்து தனித்துவமாய் இவர் காணப்படுகிறார். தலையெடுக்க முடியாத சூழலில் பிறந்தும் தலைப்பு செய்தியாக இன்று தலை நிமிர்ந்து நிற்பவராக இருக்கிறார். பெருமை கொள்கிறோம். கடைக்கோடி கிராமத்தில் பிறந்து கண்டம் தாண்டி மகுடத்தை சூட்டிக் கொண்டிருக்கிறார். பாட்டு பறவையாக உலகெங்கிலும் பாட்டு சிறகடித்துக் கொண்டிருக்கும் இந்த பறவைக்கு எம் வாழ்த்து. சிறார் பாடல்களிலும் சிறார்களை பாட வைப்பதிலும் இவர் ஆகச் சிறந்த கலை வல்லுநராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நேரிடையாக மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களிடையே அதிகம் அவர்களுக்கு கலை வடிவங்களை கொண்டு சேர்ப்பவர்களில் முதலிடம் இவருக்கு கொடுக்கலாம். தனது குழுவினரோடு இணைந்து கொண்டாடி கற்போம் எனும் தலைப்பில் எனக்கூடிய தலைப்பில் கலை வழி கல்வி ஊக்க நிகழ்வுகளை இன்றைக்கும் பள்ளிகளில் இலவசமாக நடத்தி வருகிறார். 2012 கும்கி திரைப்படம் முதல் சமீபத்திய 2025 வெளியான இட்லி கடை திரைப்பட பாடல்கள் வரை இவரின் மேல் தனி கவனம் படும்படியாக தன்னுடைய திறமையை இவர் தனக்காக ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு வழங்கிய கலை வளர் மணி விருது, ஆனந்த விகடன் விருது, விஜய் அவார்டு, ரேடியோ மெர்சி, எடிசன் அவார்டு, அம்பேத்கர் பேரொளி, பெரியார் விருது என உள்நாட்டிலும் பன்னாட்டு அளவிலும் பல விருதுகளை பெற்றவர். அவருக்கு மீண்டும் நம் அனைவர் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். இப்ப நம்ம எல்லோரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு நம்ம உள்ள இறங்குறோம். முதலாவதாக அவரிடம் நான் கேட்க நினைத்தது, சரி உங்களை பத்தி இவ்வளவு நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம், இதுல ஏதாவது விடுபட்டிருந்தா நீங்க சொல்ல விரும்பினாலும் நீங்க சொல்லலாம். உங்களுடைய கலை குடும்பம் பத்தி கேட்க ஆசைப்படுறோம். அதை பத்தி எங்களோட முதல்ல கலந்துக்கங்க. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப அழகா எல்லாருமே பாடுனீங்க, பேசுனீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அம்மா ரொம்ப நல்லா பாடுனீங்கம்மா. அந்த பாட்டு எல்லாம் நன்றிம்மா. ஒரு பாடலா அதுல இணைச்சு ரொம்ப நல்ல பாடல். அது எனக்கும் பிடிக்கும். அந்த மறி கொழுந்து ரொம்ப மகிழ்ச்சிம்மா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. இந்த நீங்க சொன்னதுலேயே சாமானிய இந்த பெண்ணை இவ்வளோ பேர் புகழ்ந்து இவ்வளோ பேசி என்னை வரவேற்றது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. உங்களுடைய கலை குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எங்க கலை குடும்பம் என்னோட தாத்தா சிலம்ப வாத்தியார். அவர் நல்லா சிலம்பம் சுத்துவாங்க. அதுக்கு அடுத்தது என்னோட பெரியப்பா நல்ல பறை வாசிச்சுக்கிட்டே நல்லா பாடுவாங்க. அப்புறம் எங்கள் அப்பாவும் நல்லா பறை வாசிப்பாங்க. இந்த சட்டி மேளம் நல்லா வாசிப்பாங்க அப்பா. அம்மா நல்லா பாடுவாங்க. அவங்க தாலாட்டு, ஒப்பாரி பாட்டுலாம் நல்லா பாடுவாங்க. அதுக்கு அடுத்து நான் அம்மா கிட்டேருந்து தான் எனக்கு அந்த பாட்டு வந்திருக்கு. நான் பாடினேன். அதுக்கு எனக்கு அடுத்து அப்புறம் என்னோடய கணவர், அப்புறம் என்னோடய பிள்ளைங்க எல்லாமே அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது அந்த கலை ரீதியாக. வழி வழியா குடும்பத்துல தாத்தால ஆரம்பிச்சு இன்னைக்கு உங்க மகன்கள் வரைக்கும் ஒரு கலை குடும்பம்ங்கிற பேருக்கு தகுந்தாற்போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில சிறந்து விளங்குறீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. பிறந்த வீட்லயும் கலை குடும்பம் தான். நானும் அங்க வாக்குப்பட்டு போன. ஆமா, சிறப்பு. இது எத்தனை பேருக்கு அமையும் சொல்லுங்களேன். ஏன்னா இப்போ அவங்க வீட்டுல அந்த ஆர்வம் இல்லைன்னா உங்களால இந்த அளவுக்கு நம்ம முன்னேறி வர முடியாது. ஏன்னா நம்ம வாழக்கூடிய, அதாவது வாழ வந்திருக்கிற இடத்துலயும் அதற்கான மரியாதை அங்கீகாரம் இருந்தாதான் நம்ம தொடர்ந்து செயல்பட முடியும். அந்த வகையில நீங்க மிகச்சிறப்பு. 2 குடும்பமுமே, பிறந்த வீடும் புகுந்த வீடும், வாழ வந்த இடமுமே உங்களுக்கு சிறப்பாக கலை குடும்பமாக அமைந்தது மகிழ்ச்சி.
அடுத்ததா நான் உங்கள்ட்ட கேட்க நினைச்சது, நாட்டுப்புற பாடலின் மீது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஆர்வம் எப்படி, ஈர்ப்பு ஈர்ப்பு எப்படி வந்தது? எந்த வயசுல உங்களுடைய முதல் பாடல பாடுனீங்கன்னு கேட்க ஆவலா இருக்கேன். எனக்கு வந்து ஈர்ப்பு வந்து கழனி தான். என்னோட அம்மா கழனியில வேலை செய்ய போகும்போது என்ன கூட்டிட்டு போவாங்க. அப்போ அவங்க அந்த வரப்புல நாங்க உட்காந்துட்டு இருப்பேன். அவங்க வந்து வயல்ல வேலை செய்வாங்க. எல்லாருமே ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அத நான் கேட்டு கேட்டு தான் எனக்குள்ள அந்த பாட்டு ஆர்வம் வந்துச்சு. அதோட அம்மா வீட்ல வந்து நெறைய அந்த குழுக்கள்லாம் கிராமத்துல இருப்பாங்கல்ல, அந்த குழுக்குள்ள வந்து பாட போவாங்க. அப்பவும் நான் அம்மா கூடயே தான் பயணிப்பேன். அப்போ அவங்க பாடும்போது, வீட்ல வந்து பாடும்போது, அவங்களோடயே நான் சேர்ந்து அதுதான் எனக்கு பாட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஒரு 7ஆம் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் முதல் ஒரு ஒலிநாடாவுல என்ன பாட வச்சாங்க. ஃபாதர் பிரீட்டோ அவங்க தான் என்ன வந்து அந்த ரெக்கார்டிங்க்கு என்ன அழைச்சிட்டு போய் பாட வச்சாங்க. ஆனா என்ன பாடல்ன்னு தெரியல. அ அது நல்லா ஒரு நல்லா அந்த இசை மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆனா அது வரிகள் எல்லாம் தெரியல. அதுதான் என்னோட முதல் எனக்கு அந்த பாட்டு பாட்டு வந்து அம்மா எனக்கு பாலோட பாட்டையும் எனக்கு ஊட்டிட்டாங்க. சிறப்பு, சிறப்பு. பொதுவா சொல்லுவாங்க, வயக்காட்டுல வேலை செய்யும்போது அலுப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஆமா, பாடிக்கிட்டே ஆமா, வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சோ அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க பொதுவா அந்த தூளி கட்டி அங்க குழந்தைகள் ஆ, எல்லாம் பெண்கள் வந்து ஆமா. தாலாட்டு பாடல் பாடிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. அதெல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்து முதல் பாடல் ரொம்ப சிறப்பு. சொன்னீங்க. நான் கேட்க நினைச்சேன், நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. எனக்கு அந்த வரிகள் ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சிமா. அடுத்ததா வந்து திரைக்கு முன்பான உங்களுடைய கலையாடல் பத்தி சொல்லுங்க. அது எனக்கே அந்த சொல்லாடல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். திரைக்கு முன்பா வந்து நம்ம புத்தர் கலைக்கூட சேர்ந்து தான் நான் பயணிச்சேன். அதில் வந்து பாடல்கள் பாடுவேன். மற்ற ஆட்டங்களும் நான் ஆடுவேன். பறை, ஒயில், கழியல், கரகம், கும்மி, பெரிய குச்சாட்டம், சிலா எல்லா ஆட்டங்களும் எனக்கு தெரியும். அவங்களோட நானும் பயணித்தேன். அப்புறம் கல்லூரிகள், பள்ளி எல்லா இடத்துலையும் போயிட்டு நானே இலவசமாக நீங்கள் சொன்ன மாதிரி நானே போயிட்டு பயிற்சிகள் கொடுப்பேன். என் கணவரோடு சேர்ந்து தான். அந்த நானே போய் திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நானே தன்னார்வமாக போயிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடமா எனக்கு பாடக்கூடிய திறமை இருக்குது, நான் பிள்ளைங்களுக்கு பாட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானாக போயிட்டு கேட்பேன். அப்போ சில பள்ளிகளில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நான் போய் தொடர்ந்து முயற்சி பண்ணுவேன். எனக்கு இது மாதிரி திறமை இருக்குது, பாடக்கூடிய திறமை இருக்குது, ஆனால் நான் குழந்தைங்களுக்கு இதை சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நான் கேட்பேன். சில பள்ளிகளில் ஓகே சொல்லுவாங்க, சில பள்ளிகளில் ஒத்துக்க மாட்டாங்க. சரி, வாரத்தில் ஒரு 5 பள்ளிக்கூடம் இதே மாதிரி நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அந்த குழந்தைங்களுக்கு விளையாட்டு, பாடல், அவங்க கொஞ்சம் படிப்புலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற நோக்கம்தான். அதே மாதிரி நல்ல கருத்துக்களை அந்த குழந்தைங்களுக்கு நான் பாட்டு மூலயமா சொல்லி கொடுக்க எனக்கு ஒரு அது வாய்ப்பாக இருந்துச்சு. அது மாதிரி நிறைய பெண்களுக்கு நிறைய அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஆம். மகிழ்ச்சி. அதாவது நீங்க சொன்னீங்க, அ எவ்வளவு பாருங்களேன், இலவசமா சொல்லி தரோம்ன்னு சொல்றத கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் நெறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா நம்ம நாட்டுல. அப்படியும் நீங்க விடல. நான் சொல்லி தரேன். ஏன்னா உங்களுடைய இலக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கலையை கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு ஆசைப்பட்டிருக்கீங்க. அத இன்னைக்கும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே பெரிய கண்டிப்பா. விஷயம். ஆமாம். இந்த மாணவர்கள் கொண்டாடக்கூடிய இந்த சிறார் பாடல் பத்தி சொல்லுங்க. ஏன்னா, நிச்சயமா நீங்க நெறைய எழுதியிருப்பீங்க, பாடியிருப்பீங்க. அத பத்தி தெரிஞ்சுக்கணும் நெறையன்னு ஆசைப்படுறோம். ஏன்னா, உங்கள பத்தி திரைத்துறை மட்டுமில்லாம உங்ககிட்ட பல விஷயம் இருக்கு. நீங்க என்ன செய்யல? அப்படின்னு தான் நாங்க கேட்கணும். அதனால இந்த சிறார் பாடல்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிறைய சிறார் பாடல் இருக்குமா, ஏன்னா நாங்கள் குழந்தைகளோட பயணிக்கிறதுனால நிறைய பாடல்கள் எழுதுவாங்க. என்னோட கணவர் தான். இப்போ வந்து நிறைய பாடல்கள், ஆனால் இருந்தாலும் இப்போ வெளிவந்த பாட்டு ஒன்று இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு. நீங்கள் கூட யூடியூப்பு மற்றதெல்லாம் கேட்கலாம், இன்ஸ்டாகிராம்லாம் அந்த பாட்டு இருக்குது. மாங்காய் புளிக்கும், மாம்பழம் இனிக்கும், மாங்காய் புளிக்கும், மாம்பழம் இனிக்கும். ஹே வா வான வராது தாத்தான தராது, வா வான வராது தாத்தான தராது. மாங்காய் வேணுமுன்னா கொஞ்சம் பொறுக்கணும், மரமே வேணுமுன்னா மனசார உழைக்கணும். மாங்காய் புளிக்கும், மாம்பழம் இனிக்கும், மாங்காய் புளிக்கும், மாம்பழம் இனிக்கும் அப்படின்னு இப்போ அது குழந்தைகள் பாடல். அருமை, அருமை. கோவில் குறும்பலே நிறைய பிடிக்குது இது. சிறப்பு, சிறப்பு. சோ இதெல்லாம் உங்க கணவர் எழுதி நீங்க ஆமா, பாடியிருக்கீங்க. நான் பாடுவேன். ஆமா, மகிழ்ச்சிம்மா. அப்படிதான். இப்போ இந்த இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. ஓ! ஆனா சரி. இப்போ வந்து ஆமா. பள்ளிகள்ல வந்து அந்த பாடல்கள்லாம் இப்ப அவங்க எடுத்துக்கிட்டாங்களா? பாடிட்டு இருக்காங்களா? ஆமாம்மா. நிறைய பாடல். அந்த வாய்ப்பாட்டுலயே வந்து நாங்க இப்போ ஓ 2 2 2 2 4 அப்படின்னு இருக்குது. அது பாட்டாவே நாங்க சொல்லி தரோம் குழந்தைங்களுக்கு.
ஓ ரெண்டு ரெண்டு தன்னானே ரெண்டு ரெண்டு நாலு தில்லாலே அப்படின்னும் போது அது குழந்தைங்களுக்கு வந்து பாடலோட சேர்ந்து போகும்போது அது ஈஸியாக அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அது கட்டாயமா. மாதிரி அது மாதிரி தான் நாங்கள் பள்ளிகளில் போய் சொல்லித்தரோம். விளையாட்டோட அந்த கணக்கு எப்படி விளையாட்டில் வரணும், அது மாதிரிலாம் அவங்களுக்கு ஐடியாவாக அது சொல்லி கொடுத்து அவங்கள படிப்பில் இன்னும் டெவலப் ஆகுற மாதிரி அது சோர்வு இல்லாமல் படிக்கிறதுக்கு ஜாலியாக மகிழ்ச்சியா அதான் கொண்டாடி கற்போம். சூப்பர், சூப்பர். நல்லா அதுதான். இப்ப புரிஞ்சிருச்சு எனக்கு. ஏன்னா படிக்கணும்னாலே வேப்பங்கா மாதிரி சில இருக்கிற பிள்ளைங்க கூட, இந்த மாதிரி ம். ஒரு பாட்டுன்னா மறக்கவே மறக்காது. ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க, இசையோடு ஒரு விஷயத்த கத்திருக்கும்போது நம்ம அதுக்கு மறக்கவே மறக்காது. உள்ளுக்குள்ள பதியம் போட்ட மாதிரி அது அப்படின்னு சொல்லுவாங்க. அத ரொம்ப ம். சிறப்பா நீங்க செஞ்சிருக்கீங்க. இப்போ இந்த பாடல்கள்ல கடல், நிலம், உழைப்பு இது சார்ந்தெல்லாம் நீங்க நெறைய பாடியிருக்கீங்க. அது ஆமாம். பத்தி சொல்லுங்க. எங்களுக்காக ஒரு சில வரிகளையும் நீங்க பாடுனா மகிழ்வோம். கண்டிப்பா. இப்போ உழைப்புன்னு சொல்லும்போது, எல்லாம் வயக்காட்டுல வேலை செய்யும்போது, அம்மாங்கலாம் பாடுறது ரொம்ப ஜாலியா இருப்பாங்க அவங்கலாம். ரொம்ப சோகமாலாம் வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அலுப்பே தெரியாது வேலை செய்யறதுக்கு. அப்ப வந்து, "ஒரு மரக்காரொம்பலந்து நான் ஒரு அடி தூரம் கரும்பு நட்டேன். கரும்பும் இல்ல, நல்ல வரனும் இல்ல, அந்த கரும்புக்கு ஏத்த கணவன் இல்ல. 2 மரக்காரொம்பலந்து நான் 2 அடி தூரம் கரும்பு நட்டேன். கரும்பும் இல்ல, நல்ல வரனும் இல்ல, அந்த கரும்புக்கு ஏத்த கணவன் இல்ல." அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கிண்டலா பாடிக்கிட்டு கணவனை வச்சு மாமா அப்படின்னும்போது அது காதல் பாட்டா அது கடந்து போகும். அவங்களுக்கு அலுப்பு தெரியாம வேலை செய்யறதுக்கு. கடல் சார் பாட்டு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அஹ், அஹ், கடலோர இருக்கிற மக்கள் வந்து இப்போ வந்து அவங்க பாடுவாங்க. அவங்களும் அந்த க கட்டு மரத்தை இழுக்கும் போது அவங்களுக்கும் அந்த வலி கஷ்டம் இருக்கும். அதை மறக்கிறதுக்காகவும் பாட்டு பாடுவாங்க. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ கட்டு மரம் ஏலேலோ கட்டு மரம் ஐலசா கட்டு மரம் ஐலசா கட்டு மரம் ஐலசா கடலோடி வாழ்வினிலே கனிந்த வரம் ஐலசா கடலோடி வாழ்வினிலே கனிந்த வரம் ஐலசா கட்டு மரம் ஏலேல கட்டு மரம் ஐலசா கட்டு மரம் ஐலசா கடலோடி வாழ்வினிலே கனிந்த வரம் ஐலசா கனிந்த வரம் ஐலசா கனிந்த வரம் ஐலசா. அப்போ அவங்களுக்கு அந்த வழி தெரியாம அந்த மரத்தை இழுக்கிறதுக்கு அது பாடுவாங்க கடலோரத்துல. கேட்கறதுக்கே உங்கள பேசாம நான் கேள்வி எல்லாம் விட்டுட்டு உங்கள பாட வச்சு கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு சிறப்பா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த கடல்ல அந்த கட்டுமரத்த இழுத்து வந்து நிறுத்துறதுக்குள்ள அவங்க படுற ஆமா. பாடு, அப்படி பாடிக்கிட்டே அந்த ஏலேலோ ஐலசான்னு சொல்லும் பொழுதே அவங்களுக்கு அந்த அப்படியே வடிஞ்சு போயிரும் அந்த வலி எல்லாம். அது அவ்வளவு அழகான ஒரு அதுவும் அந்த அது சமூக அக்கறையோடு நெறைய நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப கவர்ந்தது. மகிழ்ச்சிம்மா, மகிழ்ச்சி. அடுத்ததா அதே பாத்தீங்கன்னாமா ஆ அந்த அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு நேரத்துக்கு கடலுக்கு போகாம தொழிலுக்கு போகாம இருக்கும்போது அப்போ வந்து அது கழில் ஆட்டம் அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க அவங்க. கம்பு கையில் வச்சுக்கிட்டு அப்போ அந்த பாட்டோட சேர்ந்து அவங்க ஆடுவாங்க. அதுக்கும் இந்த பாட்டு நாங்கள் பயன்படுத்துகிறோங்க. இதுக்கு ஒரு 2 வரி பாடுங்களேன். அது அந்த மாதிரி ஒரு களிப்பாட்டம் ஆடக்கூடிய அதுதாம்மா இந்த இதை இப்போ பாடினல்ல ஏலேலோ அந்த ஆமா. கழில் வச்சு ஆடுவாங்க அதுதான். அந்த ஆ கடல்ல நம்ம பயணிக்கும்போது மட்டும் இல்ல, வெளியில ஆமாம்மா. வச்சுக்கிட்டும் வெளியில வந்து ஆமா ஆடுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஆமா. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு குழந்தையுமே இந்த நம்ம மண்ணில் பிறந்த பிள்ளைகளுக்கு வந்து தாலாட்டு பாடல். அது கேட்காத பிள்ளைகளே இருக்காது. அந்த தாலாட்டு பாடல் ஒரு தனித்துவம். அது ரொம்ப அவசியமும் கூட. ஏன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தாலாட்டு பாடல் ஒண்ணுமே இல்ல. அவங்களுடைய வரலாறா இருக்கும், பூர்வீகமா இருக்கும், இந்த நாட்டுடைய சிறப்பா இருக்கும், அவங்களுடைய தன்மையா இருக்கும். ஏதோ ஒண்ணு அர்த்தம் பொதிந்த ஒரு விஷயத்த சொல்லித்தான் அந்த குழந்தையோட மனசுல, நம்ம எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமாடா? நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமான்னு ஏதோ ஒண்ண உள்ள வந்து புகுத்தி பாடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தாலாட்டு பாடல்கள்ல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? என்னெல்லாம் பண்ணீங்க? நிறைய தாலாட்டு பாடியிருக்குமா. ஒவ்வொரு இப்போ பாதிக்கப்படுறவங்களுக்கு கூட அந்த ஒரு ம், ஆ, ஒப்பாரி அது மாதிரி இருக்கு. ஆனால் தாலாட்டு வந்து நம்ம வாழ்விலோட கலந்தது. இப்போ நம்ம சொன்னீங்கல்ல மரத்தடியில் வந்து குழந்தைய படுக்க வச்சுட்டு வேலை செய்வாங்க. ஆனால் குழந்தை வந்து நம்ம அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு அது நினச்சிட்டு தான் தூங்கும். முழிச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து தான் அம்மா பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு மருத்துவம் செய்யாத ஒரு வேலையை தாலாட்டு செய்யும். ஊசி மாத்திரை எதுவுமே தேவையில்ல. ஒரு குழந்தை அழுதுன்னா நம்ம பாடினாலே அதை கேட்டு
குழந்தை தூங்கக்கூடிய சக்தி தாலாட்டுக்கு உண்டு. அப்படிதான் வைப்பாங்க. தாலாட்டு பாட்டு ஏதாவது ஒண்ணு பாடுங்க. என்னோட பிள்ளைக்கும் மூத்த பையன் சமரன், அவருக்கு ஒரு தாலாட்டு அவங்க கணவர் அவங்க எழுதுனாங்க. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ கண்ணான கண்ணல்லோ கண்மூடி தூங்கல்லோ பொன்னான பொன்னல்லோ பொழுதார உரங்கல்லோ அப்படின்னு அது பாடிட்டே போமா. ஆமா பையனுக்கு அது ஞாபகம் இருக்கா? இப்போ நீங்க பாடினதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா 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 ஞாபகம் இருக்குமா. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. இப்போ நீங்க வந்து இப்போ திரை இசை பாடல் இல்லாம ஆல்பங்கள்ல பாடியிருக்கீங்க. அந்த ஆமா நீங்க பாடின ஆல்பங்கள் பத்தியும், அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேட்ட உடனே எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு மனசுல இருக்கும் இல்லையா? அத பத்திலாம் சொல்லுங்க எங்களுக்கு. நிறைய ஆல்பத்தில் தாம்மா ஃபஸ்ட்டு நான் பாடினதே. நிறைய பேர் கூப்பிட்டு பாட வைப்பாங்க. எங்களோட ஆல்பத்திலேயே நாங்களும் நிறைய பாடல்கள் வெளியிட்டோம். அதில் என்னை முக்கியமாக பாட வைப்பாங்க. அந்த வாய்ப்பு நான் ரொம்பவே பெற்றிருக்கிறேன் அந்த ஆல்பத்தில் பாடுறதுக்கு. அதில் பிடிச்ச பாட்டில் வந்து ஒரு காதல் பாடல், பறை குறித்தான ஒரு காதல் பாடல். பறையொலியால் மனமகிழோ மாமா, ஏன் பாச ஒளிய மறுதலிக்கலாமா. பறையொலியால் மனமகிழோ மாமா, ஏன் பாச ஒளிய மறுதலிக்கலாமா. தாள வகைய பிரிச்சியாலோ மாமா, தாள வகைய பிரிச்சியாலோ மாமா, என் தாலி கொடிக்கு காலந்தாழ்த்தலாமா. பறையோச சத்தம் என் பாசமாமா முத்தம், பறையோச சத்தம் என் பாசமாமா முத்தம், பறையொலியால் மனமகிழும் மாமா, என் பாச ஒளிய மறுதலிக்கலாமா. சிண்டு குச்சி அடி குச்சி சேர்ந்து எழுப்பும் இசையில், சின்ன மாமா உன்னோட சேரும் காலம் வரையில். சிண்டு குச்சி அடி குச்சி சேர்ந்து எழுப்பும் இசையில், சின்ன மாமா உன்னோட சேரும் காலம் வரையில். காற்றிலே பறையொலியாய் கலந்திருப்பேன், உன்னை கணவனாய் கரம் பற்ற காத்திருப்பேன். வருடினி அடிக்கையிலே வசந்தம் வந்து ஆடுது, அடவு கட்டி ஆடையிலே ஆசை இன்னும் கூடுது. பறையொலியால் மனமகிழோ மாமா, என் பாச ஒளிய மறுதலிக்கலாமா. பறையொலியால் மனமகிழோ மாமா, என் பாச ஒளிய மறுதலிக்கலாமா. இப்படியெல்லாம் கேட்டா எப்படிம்மா மறுதலிப்பாங்க? அவ்வளவு அழகு. ஏன்னா பறை இசை அது வாசிக்கக்கூடிய அந்த குச்சிகள் எல்லாம் இணைச்சு அப்படியா சின்ன மாமா, அந்த மாமா, இந்த மாமான்னு பொதுவா வீணை கலைஞர்கள் சொல்றது உண்டு இல்லையா? ஒரு வீணையாவது உன் மடியில நான் இருக்க மாட்டேன்னா, என்னை உன் விரல்களால் மீட்ட மாட்டாயா அப்படிலாம் கேட்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பறைய வச்சு உங்க மாமாவுக்கு ஒரு பாட்டு செம ரொம்ப நல்லா இருந்ததும்மா. ரசித்தேன், ரசித்தேன். அடுத்ததா வந்து கும்கி பாடல். அது நம்ம எல்லாரும் இப்ப இன்னைக்கு வந்து இப்ப அத நினைச்சாலே உங்க முகம் தான் எங்களுக்கு வரும். அது அந்த பாடல் உங்களுக்கு வந்து தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் உங்களுக்கு நல்ல ஒரு புகழை தேடி தந்ததுன்னு சொல்லலாம். அந்த அனுபவம், அந்த வெற்றி அடைந்த பொழுது நீங்க என்ன நினைச்சீங்க? உங்களுடைய அந்த அனுபவத்த பத்தி பகிர்ந்துக்கங்க. ஒரு ஒரு குட்டி கிராமத்துல நான் பிறந்து, பார்த்தீங்கன்னா, எங்க ஊரு ரொம்ப சின்ன. அப்போலாம் வசதி வாய்ப்புலாம் இல்ல எங்க கிராமத்துல. பக்கத்துல வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். அங்க வந்து வெளிநாட்டு பறவை எல்லாமே அங்க வரும். அப்போ வந்து நாங்க சின்ன பிள்ளைங்களா அங்க பார்க்க போம்போது, அங்க சொல்லுவாங்க, அந்த பைனாகுலரா வச்சு காட்டுவாங்க. அதுல வந்து காட்டும், இந்த பறவை வந்து இந்த நாட்டுலேருந்து வந்திருக்கு, இது இந்த நாட்டுலேருந்து வந்திருக்கு. அப்போ வெளிநாட்டுலேருந்து பறவைகள் வந்திருக்குன்னு ஒரு ஆச்சரியமா அத பார்ப்போம். அதுல வந்து சொல்லுவாங்க, கட்டை கட்டி வந்திருக்கு, அது வந்திருக்கு, எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ ஒரு சின்ன அந்த கிராமத்துல பிறந்த நான், இன்னைக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் எனக்கு போக அந்த பாடல் மூலியமா வாய்ப்பு கிடைச்சுச்சு. நான் வந்து இந்த நேரத்துல இசையமைப்பாளர் இமான் சார் அவங்களுக்கு, பாடலாசிரியர், இயக்குனர் அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்றேன். அ அப்போ நான் வந்து ஒரு ஆல்பத்துல பாட போகும்போது ட்ராக் பாட போயிருந்தேன். அப்போ ட்ராக் பாடுனப்போ ஒரு இசை வாசிக்கிற ஐயா ஒருத்தவங்க வந்து, "உன்னோட குரல் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கு, நல்லா இருக்கு.
நீங்க வந்து சினிமாவில் பாட உனக்கு வாய்ப்பு கிடைக்குமா, கண்டிப்பா உன்னோட நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கேட்டவுடனே எனக்கு ஒரு மாதிரி, நமக்கு போய் வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா சினிமான்றது நான் பெரிய ஒரு பிம்பம் அது. நமக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. இல்லை நீ குடுமா, நல்லாவே பாடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கினாங்க. வாங்கிட்டு ஒரு ஒரு 3 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே திரும்ப ஒரு ஃபோன் வந்துச்சு எங்களுக்கு. இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, சினிமாவில் வந்து பாட முடியுமா? அப்போ நாங்கள் வந்து எங்கேயோ கச்சேரிக்காக நாங்கள் போயிட்டோம் ப்ரோக்ராம். அப்போ அங்கேருந்து எங்களுக்கு ஃபோன் வந்து, ஐயா இது மாதிரி நாங்கள் ஏற்கனவே இங்கே வந்துட்டோம், இப்போ இதை சொல்லிவிட்டு நம்ம வர முடியாது, ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஒத்துக்கிட்டோம், அப்புறம் சினிமா வாய்ப்புன்றதுக்காக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இதுவாகும், அதனால் ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் என்னை கூப்பிட்டதுக்கு, இன்னொரு வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோங்கம்மா. அப்புறம் 5 வருஷம் கழித்து இமான் சார் அவங்க வந்து அதே நம்பர் திரும்ப அதில் கூப்பிட்டாங்க. இது மாதிரி வாய்ப்பு இருக்கணும்னு போயிட்டோம்மா, உடனே போயிட்டோம். ஏன்னா அது சினிமான்றது வாய்ப்பு இல்லை, நமக்கு கிடைச்சிருக்கு, அது பொக்கிஷமாக எடுத்துக்கணும். போயிட்டோம். அப்போ 3 பேருமே இருந்தாங்க, இசையமைப்பாளர், இயக்குனர், பாடலாசிரியர் எல்லாமே. ரொம்ப ஒரு எனக்கு வந்து ஒரு கிராமத்துலேருந்து போகிறோம், நம்மளால் பாட முடியுமா? இப்போ நம்ம சாதாரணமாக பாடுறது பாடிடலாங்கம்மா, சினிமான்னும் போது அது வேற கொடுக்கணும். அதனால நம்ம நல்லா பாடணும், அந்த சுருதியோட பாடணும், அவங்க சொல்கிற மாதிரி அது தாளத்தில் பாடணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு தாழ்வு மனப்பணியாக பாடிடுமா. ஆனால் அங்கே போன உடனே அவங்க 3 பேருமே ரொம்ப அழகாக அது எனக்கு பாட்டு சொல்லித்தர விதம், என்கிட்ட பேசுனது, அந்த ஒரு பயம் இல்லாமல், நீங்கள் தான் பாடுறீங்க, நல்லா இருக்கு உங்கள் குரல், நீங்கள் பாடுங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தான் பாட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அங்கே நான் பாடும்போதே இங்கே எல்லாம் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதில் நான் நல்லா பாடினேன். அவங்களும் வந்து வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா பாடியிருக்கம்மா, நீ தான் பாடுற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அது உண்மையிலேயே எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றியாக பார்க்குறேன். ஒரு அந்த சின்ன கிராமத்துலேருந்து, ஒரு ஏழ்மையான குடும்பத்துலேருந்து நான் பிறந்து இன்றைக்கி, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தலைப்பு செய்தியாக வந்துச்சு அந்த பாட்டு. உண்மையிலேயே அது வந்தது. நான் ஒரு எதிர்பார்க்காத, ஒரு நினச்சே பார்க்க முடியல, அப்படியான வாய்ப்பு எனக்கு அது கிடைச்சிச்சுங்கம்மா. பறவை மாதிரி நீங்க பைனாகுலர்ல ஒண்ணு ஒண்ணா பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு உலகம் பூரா உங்கள நாங்கெல்லாம் பார்க்கிற மாதிரி உயர்ந்திருக்கிறீங்க. நீங்க ரொம்ப அதாவது மனசுல இருந்து பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க அழகா சொன்னீங்க. முதல்ல போயிட்டேன். ஏதோ ஒத்துக்கிட்டு அங்க போனோனே பயம் வந்துருச்சு. என்னால முடியுமான்னு எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. பயந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அத வந்து ரொம்ப ஜென்யூனா மனசுல இருந்து பேசுறீங்க. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இருக்கும். நம்ம என்னைக்குமே வந்து ஒரு பிரேக் த்ரூன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில. அது நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷமா போயிருவோம். அதுக்கப்புறம் நம்ம பாடிருவோமா? அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணிருவோமான்னு உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருந்திருக்கும். அதெல்லாம் உடைச்சு முதல் பாடல்லயே நிரூபிச்சுட்டீங்க. நீங்க யாருங்கிறத அழகா வந்து நீங்க சொல்லிட்டீங்க. அந்த தலைப்புச் செய்தியாவே மாறிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் அந்த தெலுங்கு படத்துலயும் அந்த அனுபவம் பத்தியும் சொல்லுங்க. தெலுங்கு படமா, அப்புறம் உடனே வந்து என்னைய கூப்பிட்டாங்க இமான் சாரு, நீங்களே தெலுங்குல பாடிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஐயோ, என்ன இது, நமக்கு தெலுங்கு அந்த மொழி தெரியாது, என்ன செய்யறது, ஆனால் இந்த வாய்ப்பை விடக்கூடாது, நாங்கள் விடக்கூடாது சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, எனக்காக நிறைய மெனக்கிடுவாங்கம்மா அவங்க. நிறைய உதவி செய்வாங்க, பிள்ளைங்கள்லாம் சரி, எல்லாருமே எனக்காக ரொம்ப தேடுதல்ல இருப்பாங்க. என்னை பாட வைக்கணும், எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், அப்படி தான் இருப்பாங்க. அப்போ இந்த தெலுங்குல எப்படியாவது பாடிடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட அந்த வார்த்தைகளை வந்து அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாட பாட வச்சு வச்சு அந்த கரெக்டாக அந்த வார்த்தை வரணும் இல்லைம்மா, நம்ம அந்த அந்த சொல்லும் போது அது கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அப்புறமா இப்போ சார் கூப்பிட்டாங்க, அப்புறம் போய் அந்த பாட்டல் அந்த வரிகள் இல்லை, ஆனால் நாங்கள் வேறு இதுவே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே போன உடனே தெலுங்குல அந்த பாடல் கொடுத்தாங்க, நான் பாடிட்டேன். அப்புறம் இமான் சாரே வந்து சந்தோஷப்பட்டாங்க, நல்லா பாடிட்டீங்க, சூப்பரா, அப்போ நீங்கள் அந்த அந்த நாட்டுக்கு போயிட வேண்டியதுதான் அப்படின்னே சொன்னாங்க. அங்கே போயிட வேண்டியதுதான் அப்படிலாம் சொல்லி சிரிச்சு நல்லா இருந்துச்சுங்க. அந்த அனுபவம் வந்து ரொம்ப, நம்ம முயற்சி பண்ணால் அது நல்ல வெற்றி தரும் அப்படின்னு எனக்கு அது தோணுச்சுங்கம்மா. உண்மை, உண்மை, உண்மை. ஏன்னா நம்ம அம் அத என்ன சொல்றது? தொடர்ந்து நம்ம எப்பவுமே வந்து முதல் பால்லயே சிக்ஸர் அடிக்க போறதில்ல நம்ம. எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கான ஒரு புள்ளி இருக்கும். அத அடையிற வரைக்கும் விடக்கூடாது. அத நீங்க ரொம்ப அழகா உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு வெற்றியும் அடைஞ்சிருக்கிறீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு உங்கள நெனச்சு. அடுத்து இந்த பாடல் தவிர ப மத்த படங்கள்ல நீங்க பாடின பாடல்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது பாடி முடிச்ச உடனே வீரம் திரைப்படம், அந்த ஜிங் சக்கா ஜிங் சக்கா அப்படின்னு வரும். அடியே தாறுமாற தாவுற முசலு அப்படின்னு வந்துட்டு அது வரும். ஆ அதில் அந்த வசனம் எல்லாம் பேசுறது எல்லாமே நானே பேசினேம்மா. அப்போ சூப்பர். கூட ஒரு பத்திரிகையில் கூட சொன்னாங்க, நம்ம பறவை முனியம்மா அவங்க தான் அதில் நடிச்சிருப்பாங்க, அந்த படத்தில், வீரம் படத்தில்.
அப்போ அம்மா அதில் பாடியிருக்காங்க, அவங்களுக்கு ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு பத்திரிக்கையில். அப்போ எனக்கு மகிழ்ச்சிங்கம்மா. அம்மா அவங்க பாடினா எல்லாரும் கலைஞர்கள் தான், யாருக்கு பாடினாலும் ஒன்றும் இல்லை. அதனால அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், ஆனால் நாங்கள் தான் பாடியிருக்கேன் மகிழினி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்திரிக்கையில் சொன்னோம். அது எல்லாருமே கலைஞர் தான், யார் பாடினாலும் வெளியே வரப்போகுது மக்களுக்கானது பாடல். அதுதான். அந்த அந்த பாட்டை ரொம்ப எனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்துச்சுங்கம்மா. இது கும்கிக்கு அடுத்தது வீரம், அப்புறம் மாரி, ஸ்கெட்சு, மௌன மழை, அது மாதிரி இன்னும் நிறைய நிறைய படங்கள்லாம் பண்ணோம். ஆனால் இது 2 படம். இப்போ வந்து இட்லி கடை. ஆஹா. அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த பறவை மூலியமா ஒரு வகையில பார்த்தா பாருங்க, ம். அவங்க அவங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க அவ்வளவு சிறப்பா பாடியிருக்கீங்க. இப்ப நம்ம இப்ப பொதுவா ஒரு பாடல் வரிகளை பார்த்த உடனே இப்பதான் வளர்ந்துட்டு வர ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு. இவங்களா முடிவு ரொம்ப பாட்டு சிறப்பா இருந்ததுன்னா அது வாலியா இருக்கும், அது ஆ. வைரமுத்துவா இருக்கும்ன்றவாங்க எடுத்த உடனே. இவரு ஏன் நான் தான் ஏன் எழுதுனேன், நான் தான் ஏன் எழுதுனேன் அப்படி சொல்ற மாதிரி ஆயிரும். அப்படின்னா ஒரு வகையில பார்த்தா அவங்களுக்கு இணையா வச்சு நம்மள வந்து பாராட்டுனது ஒரு பெரிய பெருமை இல்லையா? அத நீங்க ரொம்ப அழகா ஏத்துக்கிட்டீங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இப்போ நீங்க வேற சொன்னீங்க, ஆடுவீங்கன்னு சொல்லிட்டீங்க. பாடிக்கிட்டே ஆடுவீங்கன்னு சொன்னீங்க. பறை அடிச்சுக்கிட்டே பாடுவீங்க. எல்லா சகலகலா வல்லியா இருக்கீங்க. படங்கள்ல பாடி நடித்த அனுபவம் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு. எந்த படத்துல நீங்க பாடி நடிச்சீங்க? ஆனால் எனக்கு ரொம்ப இஷ்டம் அது மாதிரி பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த வாய்ப்பு ஒரு முறை கிடச்சிச்சு. ஆ. நம்ம அம்மா மறைந்த பவதர்ணி அம்மா அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நெஞ்சார அவங்கள நினச்சி பார்க்குறேன். அவங்க நம்மளோட இல்லைனாலும் அவங்க ஒரு வாய்ப்பு எனக்கு படத்தில் பாட, அந்த படம் வரல, அதனால் நான் சொல்லலாமா. அதில் பாட வச்சாங்க என்ன. பாட வச்சு அதில் நான் ஃபுல்லாக நடித்தேன். நம்ம கலைக்குழுவே அதில் நடிச்சிருப்பாங்க. நானும் அதில் எவ்வளோ அதெல்லாம் வந்திருந்தா இன்னுமே நல்லா மகிழினி நல்லா இன்னும் வெளியே உலகு தெரிஞ்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆசைமா, கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, சரி. கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு இருக்க திறமைக்கு நீங்க நிச்சயமா இன்னும் இன்னும் நெறைய உயரங்களுக்கு போவீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க பாடிக்கிட்டே வந்து அதாவது நடிச்சு பாடுறது, பறை வாசிச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னன்னா ஆட்டக்கலையிலும் சிறந்தவரா இருக்கீங்க. அது உங்களுக்கு வந்து தெரியுது. நீங்க சொல்லும் பொழுதே எனக்கு ரொம்ப ஆசைமான்னு குழந்தை மாதிரி சொல்றீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆசை நிறைவேறட்டும். ஆ கண்டிப்பா. அடுத்து நீங்க சொன்னீங்க இல்லையா? இட்லி கடை பாடல். இன்னைக்கு பிரபலமாக இந்த எப்படி நம்ம கையளவு நெஞ்சத்துல மாதிரியே உங்களுக்கு இட்லி கடை பாடல். அந்த அனுபவத்த பத்தி சொல்லுங்க. அந்த செட்ல நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எங்களுக்காக. நான் ஒரு 10, 11 மணி இருக்குமா, அப்போ வந்து ஃபோன் வந்துச்சு எங்களுக்கு. அப்புறம் ஜிவி சார் வந்து இதுமாரி அந்த படத்தில் எந்த படம்னு எனக்கு தெரியலம்மா. இதுமாரி பாடணும், வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் அங்கே போயிட்டோம். போயிட்டோடனே இந்த கொஞ்சம் தான் பாடணும் நீங்கள் அப்படின்னாங்க. சரிங்க. அப்புறம் ஜிவி சார் தான் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நன்றி ஜிவி சாருக்கு, ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அதனால் அப்போ அங்கே போய் பாடும்போது ரொம்ப நல்ல பாட்டுங்கம்மா அது. தான் கணவனை வந்து அவங்க அவர் தன் கணவர் இறந்துடுவார். ஆனால் அந்த அம்மா உசுரோட கணவர் இருக்கார் நினச்சி போய் இட்லி அரைக்கணும், மாவுக்கு இட்லி அரைக்கணும், கடை திறக்கணும், சுடு தண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த மனசு அந்த இதுவிலேயே தான் கணவன் உசுரோடு இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டே அதெல்லாம் பேசுவாங்க. அப்போ தான் அந்த பாடல் வரும் படத்துக்குள்ளேயே அந்த பாட்டு வரும். எஞ்சாமி தூங்கிருச்சோ, ஆலமர சாஞ்சிருச்சோ, எஞ்சாமி தூங்கிருச்சோ, ஆலமர சாஞ்சிருச்சோ, எங்க போன கோலசாமி எனக்கொரு வழிகாமி, தெற்கு தசை புரியலையே, போன இடம் தெரியலையே, எஞ்சாமி தூங்கிருச்சோ, ஆலமர சாஞ்சிருச்சோ, எஞ்சாமி தூங்கிருச்சோ, ஆலமர சாஞ்சிருச்சோ, அப்படி வருங்கம்மாங்க. பாடல கேட்டாலே நமக்கு அழுக வந்துரும். அப்படியே அப்படியே மனசுல அப்படியே புழிஞ்சு எடுத்துரும். அப்படி ஒரு சோகம். ஏன்னா ஒருத்தர் இருக்காருன்னு நெனச்சுக்கிட்டே, அவங்க இல்லாதது இப்ப புரியாம நடந்துக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அத ரொம்ப அழகாக அந்த ஒரு பாடல் வரிகள வந்து உங்களுடைய குரல்ல கொண்டு வரீங்க பார்த்தீங்களா? அத நீங்க கேட்கும் பொழுதே நமக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியோ, துக்கமோ ஏதோ ஒண்ணு அத நம்ம உணர வைக்கணும். அதுதான் ஒரு கண்டிப்பா. சிறந்த இசைக்கலைஞருடைய பணி. அதை நீங்க ம். ரொம்பவே சிறப்பா செய்றீங்க. மிகச் சிறப்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியா நன்றிங்கம்மா. இருக்கு. நன்றி, நன்றி.
அடுத்ததா வந்து நீங்க வாங்கின விருதுகள். நான் சொன்னேன், இருந்தாலும் ம். உங்களுக்குன்னு மனசுல இருக்கும் இல்லையா? எப்படி ஆமா. நீங்க உணர்ந்தீங்க? அத பத்திலாம் எங்க கூட பகிர்ந்துக்கங்க. நெறைய விருதுகள்மா. நெறைய விருதுகள் வாங்கியிருக்கேன். அதான் ஆனந்த விகடன். ஃபர்ஸ்ட்டு அந்த விருது தாம்மா குடுத்தாங்க. ஆனந்த விகடன் விருது தான் குடுத்தாங்க. அப்புறம் ரேடியோ மெர்சி, சிகரம் தொட்ட பெண்கள், அம்பேத்கர் பேரொளி விருது, அது மாரி மற்ற நிறுவனங்கள்ல அது மாரிலாம் எனக்கு நெறைய குடுத்துருக்காங்க. பெரியார் விருது, நெறைய குடுத்துருக்காங்கம்மா. வெளிநாடுகள்லயும் எனக்கு அவங்க ம குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி முதல்ல விருது வாங்கும்போது நீங்க என்ன நெனச்சீங்க? நீங்க உங்களுக்கு எப்படி மனசுல வந்து எப்படி உங்களுக்கு ஆனந்தமா இருந்துச்சு? ஆனந்த விகடன் விருது தான் முதல் விருதுன்னு சொன்னீங்க. நீங்க ஆனந்தமா இருக்கணும்னு அவங்க முதல் விருது குடுத்துட்டாங்க போல. அதனால எப்படி இருந்தது? முதல்ல ஒரு விருது வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா, சிறந்த பின்னணி பாடகின்னு அதுல குடுத்தாங்கம்மா. சிறப்பு, சிறப்பு. அது இன்னும் எனக்கு வந்து ஒரு அ ரொம்ப ஒரு இன்னும் உயரணும், இன்னும் முன்னேற நம்ம வாழ்க்கையிலன்றத எனக்கு அது குடுத்துச்சு. அ ஒரு உத்வேகத்த குடுத்துச்சு. ஆமாமா. நெறைய குடுத்துச்சு. அப்புறம் அ நெறைய வெளிநாடுகள்லேருந்து விருதுகள் குடுக்கப்பட்டுச்சு எனக்கு. அப்போ வந்து ஒரு நம்ப சாதாரண கிராமத்திலேருந்து இந்த ஒரு பாடல் மூலியமா நமக்கு எவ்வளோ விருதுகள் சிலர் விருதுகள் வாங்கும்போதெல்லாம் இந்த டிவிலாம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குமா. இந்த விருதுகள் நமக்கு கிடைக்காதா? இந்த பாட்டு நம்ம பாட மாட்டோமா? இதெல்லாம் நம்ம வாங்க மாட்டோமா? அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் எனக்குள்ள. ஆனா இதெல்லாம் நான் வாங்கும்போது, எனக்கு அது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. ம். சிறப்பு, சிறப்பு. ஏன்னா ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு விருது இல்ல. அப்படியே அதுதான் ஆரம்ப புள்ளி. இன்னும் பல விருதுகள் நமக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கணும். நீங்க நம்ம அந்த ஏக்கம் அழகா சொன்னீங்க. மத்தவங்க விருது வாங்கும்போது நம்ம என்னைக்கு இப்படி வாங்குவோம்ன்னு. அதுக்காக நீங்க உழைச்சிருக்கீங்க. அந்த விருது ம். உங்களுக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. இன்னும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததா வெளிநாட்டு பயணம் பத்தி சொல்லுங்க. எந்த நாடுகளுக்கு போயிருக்கீங்க? எப்படி இருந்தது? உங்களுடைய அனுபவத்த பத்தி சொல்லுங்க. வெளிநாடுன்னு சொல்லும்போது, அமெரிக்கா வந்திருக்கோமா. அது ரொம்ப மகிழ்ச்சி தான் எனக்கு. ஆமா. ஏன்னா எங்க ஊர்ல வந்து பறவைகள் சரணாலயத்துல வந்து சொல்லுவாங்க, "இது அமெரிக்காலருந்து வந்திருக்கு, ஆஸ்திரேலியாலருந்து வந்திருக்கு, அங்க வந்திருக்கு." அப்போ நான் போயிட்டேன் அங்க அமெரிக்காவுல இருக்கும்போது, ஒரு பாட்டு பறவையா என் கணவர் சொன்னாங்க. என்னது ந "நிலாவுல கால் பதிச்சது ஆம்ஸ்ட்ராங்ன்னா, மகிழினியும் இங்க வந்தது ஒரு சாதனை தான்." அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிறப்பு, எனக்கு ரொம்ப சிறப்பு. உண்மையா அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. ஏன்னா எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே இருக்காது. எப்படி நாங்க அமெரிக்கா வர முடியும்? அமெரிக்கா விடுங்க. பக்கத்துல இருக்கிற நாடுகளுக்கே முடியாது. ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறவங்க. ஆனா கும்கி படம் மூலியமா இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது வந்து பெரிய விஷயம். அமெரிக்கா வரைக்கும் என் மகிழினி போயிருக்கிறேன்றது என்னால ஜீரணிக்கவே முடியாது. நெனச்சே பார்க்க முடியல. அப்புறம் மற்ற மற்ற நாடுகள்ல அங்கலாம் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பாட்ட தொடர்ச்சியா பாடனேம்மா நானு. வேற பாட்டு எதுவும் தேவல்ல. கும்கி பாட்டு மட்டும் பாடுன்னுவாங்க. அது எவ்வளோ பெரிய இதுவா இருக்கும். அப்புறம் நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டெல்லாம் நாங்க நிலாவ காட்டி சோறு ஊட்டுவோம். ஆனா, இப்ப சுயசை பாட்ட போட்டு தான் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறோம். அப்படிலாம் சொல்லுவாங்கம்மா. அதெல்லாம் கேட்கும்போது, இந்த பாட்டு எவ்வளோ அளவுக்கு வந்து ஏன்னா, நான் எவ்வளோ குழந்தைங்களுக்கு வேலை செஞ்சேனோ, அதே எனக்கு குழந்தைகள் நேசிக்கிற பாடலா எனக்கு கிடைச்சுச்சுங்கம்மா. அவங்களுக்கான பாடலா கிடைச்சுச்சு. குழந்தைகள் விரும்புற பாடலா. அதேமாரி அமெரிக்கா, இலங்கை, மலேசியா, குவைத், சிங்கப்பூர் அதெல்லாம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுங்கம்மா. சிறப்புமா, சிறப்புமா. என் வீட்லயும் 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஓ! அந்த பாட்ட போட்டு விட்டு ஆடிட்டு கிடப்பாங்க. அது எனக்கு அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் விரும்பும் விதமாக, மகிழும் விதமாக உங்களுக்கு அந்த பாடல் அமைஞ்சதும் சரி, ஆமா. வெளிநாட்டுக்கு போன இடத்துலயும் எல்லாரும் அந்த பாடல பாட சொல்லி கேட்டது. அது உங்களுடைய அடையாளமாவே மாறிருச்சு. அது மாறிடுச்சா? உங்களுக்கு முகவரியாக அது அமைந்து விட்டதுங்கிறது மிகச் சிறப்பு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய நீங்க வெளிநாடுகளுக்கு போகணும். இதே கண்டிப்பா. மாதிரி உங்களுக்கு நெறைய சிறப்பு கிடைக்கட்டும்னு நானு உங்களுக்கு வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். ஆ ஏதாவது ஒண்ணு நீங்க பாட நெனச்ச ஒரு திரைப்பாடல், ஏதாவது உங்களுக்கு அப்படி இருக்கா? அ நான் நெறைய பாடல் இருக்குமா. ஆனா, நான் இப்ப விரும்பினது பாட்டு வந்து, "கண்டா வரச் சொல்லுங்க, கண்ணன கையோட கூட்டி வாருங்க, அவன கண்டா வரச் சொல்லுங்க, கண்ணன கையோட கூட்டி வாருங்க." அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குமா. எல்லா கச்சேரியிலும் நான் பாடுவேன். சில பேரு என்ன பாடுன்னே கேட்பாங்க. பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டு நான் பாடியிருக்கேன். நெறைய கச்சேரிகள்ல பெரும்பாலும் நான் அந்த பாட்ட பாடுவேங்கம்மா.
இல்லங்க. அதுக்கு அதே மாதிரி இல்ல. அத விட சிறப்பா ஒரு பாட்டு கண்டிப்பா. உங்களுக்கு வந்துரும். நீங்க நன்றி. பாடுற மாதிரி அமையும். நல்லா இருந்துச்சு. நீங்க பாடி கேட்கறதுக்கு சிறப்பா இருந்தது. அ அடுத்ததா வந்து நீங்க சொல்ட்டீங்க ஏற்கனவே, இது போல பாடல்கள், இது மாதிரி வெளிநாடுகளுக்கு ஒரு வேடந்தாங்கல் பறவையா, இசை பறவையா, பாட்டு பறவையா போகணும்னு. அதை தாண்டி எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு ஆசை, கனவுன்னு ஏதோ ஒண்ணு கேட்ட உடனே பளிச்சுன்னு சொல்லிர்றா மாதிரி உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாம்மா. ரொம்ப நாள் எனக்கு ஒரு மனசுல வருத்தமோ, ஒரு ஏக்கமோ இருக்குது. பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல 2 பிள்ளைங்க எனக்கு. சமரன், இனியன். அ இளையவர் வந்து விஸ்காம் முடிச்சிருக்காரு லோயலாவுல. மூத்தவர் வந்து அ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கிறாரு. ஆனா 2 பிள்ளைங்களுமே ரொம்ப திறமையானவங்க. அ இனியன் வந்து ரொம்ப அழகா கம்போஸ் பண்ணுவாரு பாட்டெல்லாம். அவரு மியூசிக்னா அவருக்கு அவ்வளோ உயிரு. அது குழந்தைங்க வந்து நடவண்டி வச்சு தான் பழகியிருப்பாங்க. ஆனா எங்க பிள்ளைங்க வந்து பறையே அவங்க நடவண்டியா அதிலயே வளர்ந்தாங்க. ஆனா நெறைய திறமை இருக்குது அவங்களுக்கு. பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க, ஆடுவாங்க. இன்னைக்கு பறை கொஞ்சம் வளர்ச்சி அடையிருக்கு. அதில டான்ஸ் எல்லாம் உருவாயிருக்குன்னா, அவங்க பங்களிப்பும் இருக்குன்னு தான் நெனைக்கிறேன். அப்புறம் அவர் வந்து நல்லா வாசிப்பாரு. நல்லா ரொம்ப அழகா பாடுவாரு நல்லா அந்த பாட்டு மெட்டெல்லாம் நல்லா அமைப்பாரு. பாடல் எழுதுவாரு. கீபோர்டு வாசிப்பாரு. ட்ரம்ஸு அவர் ட்ரினிட்டில முடிச்சிருக்காரு 6 கிரேடு. இவ்வளோ திறமைகள் இருந்து என் குழந்தைங்களுக்கு வந்து ஏன் வாய்ப்பு இல்ல? அப்படின்ற ஒரு ஒரு ஏக்கம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அவங்க வந்து இன்னும் மென்மேலும் மேல முடியல? ஏன் வெளிநாடுகளுக்கு அவங்க முடியல? அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். எனக்குள்ள ஒரு வருத்தம் வரும். அம்மாவா இருந்து நான் அதெல்லாம் யோசிக்க எனக்கு கஷ்டமா இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு இவ்வளோ திறமை இருந்து ஏன் இப்படி வெளிய வர முடியல? அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு அதே மாரி என்னோட வீட்டுக்காருக்கும் அவங்க வந்து ப என்னது பன்முக வித்தகர் அவரு. ஆடத் தெரியும், பாடத் தெரியும், நடிக்கத் தெரியும், எழுதத் தெரியும், பாட்டு பாடத் தெரியும். எல்லாமே பண்ணத் தெரியும். ஒருத்தருக்கு பயிற்றுவிக்க முடியும். எல்லாமே செய்ய முடியும். அவருக்கான அங்கீகாரமும் கிடைக்கல. அதுதான் நான் பார்க்குறேன். ஒரு நெறைய விருதுகள் அவங்களுக்கு கிடைக்குது. ஏன் அவங்களுக்கு திறமை இல்லையா? ஏன் அவங்களுக்கு ஒரு விருது குடுக்க முடியல? அப்படிலாம் நான் எனக்குள்ள இப்ப ரொம்ப ஒரு மனச வருத்தமா இருக்கு. இவ்வளோ திறமைகள் இருக்கிற இவங்களுக்கே இந்த வாய்ப்பு இல்லைன்னா, அப்ப இல்லன்றவங்க ஆசைப்படுறதுல எப்படி அவங்க ஆசையே பட முடியாது. அது வந்து ரொம்ப ரொம்ப நாள் எனக்கு ஏக்கமா இருக்கு. அதுதான். இப்போ அதாவது மனசுல இருந்து அப்படியே கொட்டி தீர்த்துட்டீங்க. பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு எப்படி இந்த கும்கி பாடல் வந்து உங்கள ஒரு உச்சத்துல கொண்டு போய் வச்சதோ, அது மாரி அவர்களுக்கான ஒரு நேரமும் கண்டிப்பா வரும். அவர்களுக்கான திறமைய வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் சரி, அது கொண்டு போய் சேர வேண்டிய இடமும் சீக்கிரமா அமையும். நீங்க ஆசைப்பட்ட மாரி, அதாவது ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய கணவர், உங்க குழந்தைகள் பத்தி ஒரு தாயா, ஒரு மனைவியா எனக்கு வந்து இந்த ஏக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனச விட்டு சொன்னீங்க. அவங்களுக்கும் ஒரு பிரேக் த்ரூ சீக்கிரமா கிடைக்கும். அவங்களும் கொண்டாடப்படுவார்கள். கவலைப்படாதீங்க. அவங்கள வச்சு ஒரு தனி நிகழ்ச்சி ஒரு நாள் பண்ணிருவோம் நம்ம. அந்த அளவுக்கு ஒரு குடும்பமே வந்து ஒரு சிறப்பான குடும்பமா இருக்கிறதுனால, நிச்சயமா உங்களுக்கான பாராட்டுதல்களும், வாழ்த்துகளும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் சீக்கிரமா கிடைக்கும். ஆ நீங்க ஆசைப்பட்ட மாரி வெளிநாடுகளுக்கு அவர்களும் செல்வார்கள்ன்னு நான் வந்து உண்மையிலே வந்து மனசார வாழ்த்துறேன். ஏன்னா உங்களுடைய ஏக்கங்கள் வந்து எல்லாம் கனவுகள் நனவாகட்டும். அடுத்து வந்து நிறைவு கேள்வியாக உங்கள்ட்ட நான் கேட்க நினைச்சது, புரொஃபசர் ஜோயி ஜெரினியன் அவங்கள சந்திச்ச அனுபவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு அவங்க ஒரு குடும்ப நண்பர் அவங்க ரொம்ப. எனக்கு பெருசா அவங்க கூட இதுவும் இல்ல. பிள்ளைங்க, அவங்க கணவர் அவங்க தான். அவங்க வழியா தான் எனக்கு தெரியும். ஒரு நல்ல பெண் அவங்க. நல்ல ஒரு ஆளுமை நிறைந்த அம்மா. நல்லா பறை வாசிப்பாங்க. இந்த வயசுல அவங்க வந்து ஆடக்கூடிய ஆட்டம் இருக்கு பாருங்க, நம்ம பிரமிச்சு போயிடுவோம். நல்லா பறை இசைச்சு ஆடுவாங்க. ரொம்ப அன்பானவங்க. ஆ இந்த வயசுல நம்மலாம் ஆடுவோமான்னு தெரியல. அந்த வயசுல. அ ஒரு பயிற்றுவிக்கிறதும் சரி, மற்றவங்களோட அவங்களோட அணுகுமுறை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. சரி, சரி. அவங்க அப்ப தனிப்பட்ட முறையில நீங்க அவங்களுக்கு எல்லாமே அவங்க ஆடி, பறை இசை வாசி எல்லாமே நீங்க பார்த்துருக்கீங்க. ஆமா. என்னோட பிள்ளைங்க அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஓ! ஆமா. சூப்பர்மா. சூப்பர், சூப்பர். ஆம், இப்ப நிறைவாக எல்லாரும் மகிழினிய கூட்டிட்டு வந்துட்டு நீங்க அவங்கள இந்த பாட்டு பாட வைக்கலன்னா அப்படின்னு என்னைய அடிக்க வந்துருவாங்க. அதனால எங்களுக்காக உங்களுடைய புகழ் அந்த கும்கி பாடலை எங்களுக்கு பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க. கண்டிப்பாங்க. சொய் சொய் பபபம் சொய் சொய் பபபம் கையளவு நெஞ்சத்தில கடல் அளவு ஆசை மச்சான் அளவு ஏதுமில்ல
அதுதான் காதல் மச்சான். நாம சேரா மண் மேல சேராவிட்டாலும் நினைப்பே போதும் மச்சான். சொய் சொய் பபவாம், சொய் சொய் பபவாம். வானளவு விட்டத்துல வரப்பளவு தூரம் மச்சான். அளவு தேவையில்லை, அதுதான் பாசம் மச்சான். நாம வேண்டி கொண்டாலும் வேண்டாவிட்டாலும் சாமி கேட்கும் மச்சான். சொய் சொய் பபவாம், சொய் சொய் பபவாம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அவ்வளவு நல்லா இருந்தது. அதாவது அது ஒரு கணீர் குரல் உங்களுக்கு. நல்ல ஒரு அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெண்கல குரல் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிசிறு தட்டாத ஒரு அழகான குரல் உங்களுக்கு. இன்னும் இன்னும் நிறைய பாடல்கள் உங்களுக்கு அமையணும். உங்களுக்கும் ஒரு வெற்றி பாதை அமையட்டும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய வெற்றிகளும் சீக்கிரம் கிடைக்கட்டும்னு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இப்போ நிறைவாக ஒண்ணு மட்டும் விட்டுடுமா, சொல்லுங்கம்மா. அந்த இட்லி கடை படத்துல என்னோட கணவரும் அதுல பாடல் எழுதியிருக்காங்கம்மா. அப்படியா? அவங்களுக்கும் ஆமா ஆமா மணிமாறன் அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். ஒரு ஒப்பாரி சாங் எழுதியிருக்காங்க. அதாவது பாருங்க, அவரை எழுதி சிறப்பாக அவர் எழுத, நீங்க பாட போங்க, என்னமோ பண்ணுங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு குடும்பம். மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் வழியாக ஒரு ஏன்னா உங்களை பார்த்த உடனேயே ஒரு கும்கி புகழ் மகளினி அதை தாண்டி மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களை, உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள், ஏக்கங்கள், நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க, இத பத்தியெல்லாம் மனம் திறந்து எங்களோடு பேசிய மகிழினி மணிமாறன் அவர்களுக்கும், பின்புலமாக இருந்து உங்களுக்கு அத்தனை விதமான உதவிகளையும் செய்யக்கூடிய உங்களுடைய அன்பு கணவர், அது பறை இசையில ஒரு காதல் பாட்டு வேற அவருக்கு பாடிட்டீங்க மணிமாறன் அவர்களுக்கு. அவர் எழுதுற பாடல் தான் அதுதான் அந்த பாட்டு பாருங்க, எப்படி அழகா எழுதி கொடுத்து மனைவி வாயாலே பாட வச்சு கேட்கறதெல்லாம் என்ன ஒரு கொடுப்பன. அது மட்டும் இல்லாம உங்களுடைய குழந்தைகள், அவர்கள் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தோழர். அப்பா உன்னை நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன். தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணர்றேன். அப்பா உன்னை நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன். தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணர்றேன். அறியாத வயதெனக்கு அறிய பல செய்தி தந்தாய். புரியாத பருவம் எனக்கு புரிந்து கொள்ள துணைய நின்றாய். அனுபவ நீரூற்றி அப்பா என்னை ஆளாக்கினாய். அப்பா உன்னை நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன். தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணர்றேன். உனக்கு கிடைக்காததை எனக்கு கிடைக்க வழி செய்தாய். உன்னால் அடையாததை என்னால் அடைய உதவி வந்தாய். உனக்கு கிடைக்காததை எனக்கு கிடைக்க வழி செய்தாய். உன்னால் அடையாததை என்னால் அடைய உதவி வந்தாய். பள்ளிக்கூடம் இழந்திட்ட நீ பட்ட படிப்பை எனக்கு தந்தாய். பள்ளிக்கூடம் இழந்திட்ட நீ பட்ட படிப்பை எனக்கு தந்தாய். கால்நடையாய் நடந்து காரில் என்னை குளிர வைத்தாய். அப்பா உன்னை நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன். தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணர்றேன். அப்பா உன்னை நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன். தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணர்றேன். துயர தருணங்களில் துணிவுடனே நடக்க விட்டாய். பாதக சூழலிலும் பாதிப்பின்றி கடக்க வைத்தாய். துயர தருணங்களில் துணிவுடனே நடக்க விட்டாய். பாதக சூழலிலும் பாதிப்பின்றி கடக்க வைத்தாய். கூலி தொழிலாளினி முதலாளிய என்னை வளர்த்தாய். கூலி தொழிலாளினி முதலாளிய என்னை வளர்த்தாய். வறுமையை வென்று நீ வசதி வாழ்வை எனக்கு அளித்தாய். அப்பா உன்னை நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன். தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணர்றேன். அப்பா உன்னை நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன். தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணர்றேன்.
அண்டத்தை காட்டி எனக்கு அறிவியலில் உருக வைத்தாய், வலிகளை சுமந்து நீ வாழ்வியலை உணர வைத்தாய். அண்டத்தை காட்டி எனக்கு அறிவியலில் உருக வைத்தாய், வலிகளை சுமந்து நீ வாழ்வியலை உணர வைத்தாய். உடல் திடம் நான் பெற உற்ற தோழனாய் நீ இருந்தாய், உடல் திடம் நான் பெற உற்ற தோழனாய் நீ இருந்தாய். தலைமைக்கு நான் வர தன்னையே பரிசளித்தாய். அப்பா உன்னை நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன், தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணர்றேன். அப்பா உன்னை நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன், தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணர்றேன். அறியாத வயதெனக்கு அரிய பல செய்தி தந்தாய், புரியாத பருவம் எனக்கு புரிந்து கொள்ள துணைய நின்றாய். அனுபவ நீரூற்றி அப்பா என்னை ஆளாக்கினாய். அப்பா உன்னை நினைக்கையில அப்பப்பா வியக்குறேன், தப்பா ஏதும் பேசியிருந்தா தப்புன்னு உணர்றேன். சிறப்பு. அதுவும் பெண் குழந்தைகளுக்கு அப்பா தான் கதாநாயகன், ஹீரோ. அப்படிப்பட்ட அப்பாவுக்கு ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் பாடியது அப்படியே உருக்கி எடுத்துட்டீங்க மனசுல. ஆண் பிள்ளைகளுக்கு நிச்சயமாவே இந்த நிகழ்ச்சியை கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி. உங்க நல்லவேளை மணிமாறன் தோழரே நன்றி. இல்லைன்னா இதை நாங்க மிஸ் பண்ணியிருப்போம். அவ்வளவு அழகான ஒரு பாடல். அவங்க எழுதின பாடல் தாங்கம்மா இதுவும். அது புரிஞ்சிருச்சு. எனக்கு சொல்லவே வேண்டாம். நீங்க எங்களுக்கே புரிஞ்சிருச்சு. அவ்வளவு அழகாக உருக்கமாக எழுதியிருக்கிறாரு. மிக்க மகிழ்ச்சி. மணிமாறன் அவர்களுக்கு இந்த நேரத்துல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மகிழினி அவர்களே, மிகச்சிறப்பு. உங்களை இணையம் வழியாக சந்தித்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி. திணை அமெரிக்கா இந்த நிகழ்ச்சி வழியாக அத்தனை பேருக்கும் உங்களுடைய வாழ்வியலை, உங்களுடைய மனதிலிருந்து வந்த வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை செய்திருக்கிறோம் நம்புறேன். உங்களுக்கு மென்மேலும் வெற்றிகள் வந்து குவியட்டும். என்னுடைய அன்பும் வாழ்த்தும், எங்கள் அனைவருடைய அன்பும் வாழ்த்தும் உங்களோடு இருக்கட்டும். நல்லா இருங்க. வாழ்த்துக்கள். நன்றிம்மா. உங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றி மகிழ்ச்சிமா. நன்றி.